டிஎம்கேவை விட வச்சிருக்கு சொல்லியிருக்கேன். ஆட்சி 98 to 120 ஆக்சிஸ் மை இந்தியா அந்த எக்ஸிட் போல எப்படி பார்க்குறீங்க? பட் அது ஒரு திசையை காட்டுது. எடப்பாடி மூணாவது போறாருங்கிற ஒரு திசையை காட்டுது. உங்கள் கணிப்பு என்ன சார்? எவ்வளவு என்ன ஏது? ஸ்டாலின் வில் ஸ்வீப் த போல். க்ளீன் ஸ்வீப் எண்ணிக்கைக்குள்ளே நான் போக விரும்பல. ஓகே, ஒரு சிம்பிள் லாஜிக். 50 விழுக்காடு வாக்கில் ஸ்டாலின் இருக்கிறார். ஃபஸ்ட்டு டிஎம்கேக்கு அல்லது ஸ்டாலினுக்கு 50% மேலே செல்வாக்கு இருக்குன்றீங்க. ஆனால் ஒரு ஆளும் அரசு இருந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று வந்துடும். அதுவும் இப்போ நிறைய இருக்குன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இந்த எலெக்ஷன் இல்லை. விஜய் வந்ததே ஏடிஎம்கேக்கு வாக்கு வங்கி பாதிப்பு தான். நீங்கள் தினகரனால் எடப்பாடி பாதிக்கப்பட்டார், கமல்ஹாசனால் பாதிக்கப்பட்டார். ஆறாவதா பெரிய ஸ்டாராக வராரு விஜய். எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வராரு, செங்கோட்டையன் லோகேஷ்னு வராரு. பாதிக்கப்பட மாட்டாரா? ஏன் டிஎம்கே பாதிக்கப்படாதா? சிறுபான்மை வாக்குகள் விஜிலண்ட் ஓட்டர்ஸ், அலர்ட் ஓட்டர்ஸ். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக அணிக்கு தான் வரும். கொள்கை எதிரின்னு விஜய் சொல்லியிருக்காரு. நம்ம நிற்போம், பேக் பண்ணுவோம்னு பண்ண மாட்டாங்களா? ஸ்டார்ஸ் எல்லாம் நிற்கிறாங்கல்ல டிவிக்கேல. விஜய் 2 தொகுதி, புஷியா விஜய் தொகுதிகள் ரெண்டுமே ஒன்று கன்வெர்ட் ஆகுங்கிறாங்க, ஒன்று டவுட்டுங்கிறாங்க. பட் ரெண்டுமே ஃபைட்டிங் ஆயிடுவார், நெருங்கிடுவார். அப்போ நார்த்லையும் கொங்குலையும் தான் கொஞ்சம். நார்த்லையும் கொங்குலையும் விஜய் வந்து முன்ன விட எடப்பாடிக்கு சீட்டை குறைப்பார். சீட்டை அப்பயும் எடப்பாடி குறைச்சிடுவார். அதுவும் அப்போ டிஎம்கேக்கு தானே போல. டிஎம்கே தான் வரும். சரி, இவர் செந்தில் பாலாஜி வந்தது விசிகா கொடுக்கலன்னா என்ன? விசிகா வாக்கு இருக்குல்ல, அது காம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஏன்னா சங்கடப்படுத்திட்டாங்க. அப்போ வந்து அது தாவேக்காக்கு தான் போவோம். கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை கொண்டு போயிட்டாங்க. அதனால தென் மாவட்டத்திலலாம் திமுக தோத்து போகும். அவங்க தானே. ஆனால் டிஎம்கே பிடிக்கிறது கஷ்டம். நான் 2வது ரன்னர் அப் தாவேக்கா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. சென்னை ரீஜனில் 2வது ரன்னர் அப் வந்து ரன்னர் அப் தாவேக்கா தான். ஓகே, தாவேக்கா டிஎம்கே தான் ஃபைட்டு. விஜய் பாப்புலர் ஹீரோ, க்ரௌட் புல்லர். அண்ணாமலை மாற்றினது தான் விஜய்க்கு உள்ள என்ட்ரி கிடைச்சி போச்சு. அண்ணாமலையை மாற்றினது விஜய்க்கு லாபமா? ஐஸ்வரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cyber Security, MBA and more. TNEA Counseling Code 1126. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. களம் எப்படி இருக்கு? களம் திராவிட முன்னேற்றங்களை அன்றைக்கி சாதகமாக இருக்கு தம்பி. எக்ஸிட் போல்லையும் அதே தான் நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு சில ஒன்று விஜய்க்கு கூட ஜஸ்ட் டிஎம்கேயோட எட்ஜ் இருக்குன்னு கூட ஒன்று சொல்லியிருக்கேன். டிஎம்கேவை விட வச்சிருக்கு சொல்லியிருக்கேன். தனித்த ஆட்சி 98 to 120 ஆக்சிஸ் மை இந்தியா அந்த எக்ஸிட் போல எப்படி பார்க்குறீங்க சார்? அது உங்கள் என்ன புள்ளியில்லாத போட்டோன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பாக கொடுத்துருக்காங்க. தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன் சார்? 9 விழுக்காடு இங்கே பிராமணர்களுங்கிறாங்க தமிழ்நாட்டில். 49 விழுக்காடு கொங்கு வேளாளர்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. 43 விழுக்காடு வன்னியர்கள் ஸ்டாலினுக்கு 21 ஓட்டு போட்டதாக சொல்கிறாங்க. அதுலேருந்து இவ்வளோ குறையுது அவ்வளோ குறையுதுங்கிறாங்க. எங்கய்யா அந்த ஓட்டு விழுந்து 10.5 டாக்டர் ஐயாவுக்கும் அன்புமணி ஐயாவுக்கும் இவர் எடப்பாடி ஐயாவுக்கும் எல்லாம் ஐயா விழுந்து. கொங்கு வேளாளர்கள் பாஜகவுக்காகவும் எடப்பாடிக்காகவும் அள்ளி இல்லை ஐயா கொட்டுனாங்க. அப்போ அந்த பேசிக் கடந்த கால வரலாறே தெரியாமல் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு திசையை காட்டுது. என்னென்ன? எடப்பாடி மூணாவது போகிறாருங்கிற ஒரு திசையை காட்டுது. வெறுவாருன்னு சொல்ல வரல, ஒரு சின்ன திசையை அப்படி காட்டுதுங்கிறத காட்டுது. உங்கள் கணிப்பு என்ன சார்? எவ்வளவு என்ன ஏதுங்கிறது? ஸ்டாலின் வில் ஸ்வீப் த போல். ஸ்டாலின் வில் ஸ்வீப் த போல். ஸ்வீப், க்ளீன் ஸ்வீப். ஒரு சில கூட்டணி கட்சிகள் தொகுதிகள் அடி வாங்கலாம். ஓகே, ஆனால் டிஎம்கே கூட்டணியோட சேர்த்து சார் எண்ணிக்கைக்குள்ளே நான் போக விரும்பல. ஓகே, ஒரு சிம்பிள் லாஜிக். 50 விழுக்காடு வாக்கில் ஸ்டாலின் இருக்கிறார் சார். 50 விழுக்காடு 2024 47 தேமுதிக எல்லாரும் சேரும்போது 50 விழுக்காடு ஆயிடுது. அடுத்து அவருக்கு கெட்ட பேர் இல்லை. கெட்ட பேர் இல்லை. கலைஞருக்கு இருந்த மாதிரிலாம் இல்லை. பிரின்சிபல் பொலிட்டிஷியன். பாஜக அதுக்குள்ள உறுதியாக இருக்கிறாரு. கூட்டணியை இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு. மேலும் கூட்டணி பலத்தை சேர்த்துருக்கிறாரு. 1000 ரூபா கொடுத்தாரு, 2000 ரூபா தாராங்கிறாரு. 5000 ரூபா பேங்க்ல போட்டிருக்கிறாரு. மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அபிமானம் இருக்குது. பெண்கள் மத்தியில் அவர் ஒரு பெரிய மக்கள் தலைவராக பார்க்குறாங்க. வேறு என்னங்க வேணும் ஸ்வீப் பண்ணதுக்கு?
எதிர்க்கட்சிகள் சிதறி நிற்குது. ஓகே, செதறி இருக்காங்களா இல்லையா? ஆர்கனைஸ்டா டிடிவி தினகரன் வந்துட்டார்ல. ஆமாம், 24ல் தனியாக நின்றுட்டு தானே 26ல் சேர்ந்து போகிறாங்க. அதுவே மைனஸ் இல்லை. ஓகே, அந்த மைனஸில் தானே விஜய் உள்ளே வராரு. என்டிஏ ஓட்டுக்குள்ளே தானே விஜய் உள்ளே வராரு. விஜய் என்டிஏ ஓட்டுக்குள்ளே தான் வராரா? அதுக்குள்ளே தான் வராரு. கொள்கை எதிரின்னு சொல்லி பாஜகவை சொன்ன பிறகு அந்த ஓட்டுக்குள்ளே தான் விஜய் இன்ட்ரோட் பண்ணுறாரு. மாற்றம் சார் ஒவ்வொன்றா வரேன் சார். ஃபஸ்ட்டு டிஎம்கேக்கு அல்லது ஸ்டாலினுக்கு 50% மேலே செல்வாக்கு இருக்குன்றீங்க. ஆனால் ஒரு ஆளும் அரசு இருந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒன்று வந்துடும். அதுவும் இப்போ நிறைய இருக்குன்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது 24லேயும் சொன்னாங்க, 71லேயும் சொன்னாங்க. திமுகவுக்கு எதிராக எப்பவும் சொல்லக்கூடியவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருந்தால் ஒரு 5% 6% இருக்கலாம். அதனால தான் 45 விழுக்காடு குறைய மாட்டார் ஸ்டாலின்ங்கிற ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். ஓகே, 45ன்னா அது ஸ்வீப் தான், ஸ்வீப்பை நோக்கி தான் இருக்குது. ஓகே. அண்ட் இன்னொரு பக்கம் சார், இவங்க கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை. திமுக கூட்டணிக்குள்ளே அது ஜெல் ஆகலை. லாஸ்ட் மினிட்ல காங்கிரஸ், விசிகா, தேமுதிக உள்ளே வந்தது, இதெல்லாம் நிறைய சலனத்தை உண்டாக்கிடுச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மைதான். ஆனால் பிரியாமல் ஒன்றா நிற்கிறாங்கல்ல. ஓகே, அவங்க பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டெல்லாம் செய்தாங்க. ஜெயலலிதாவை அடித்தார், அண்ணாவை அடித்தார், பெரிய அடிலாம் நடந்துகிட்டு இருந்தாங்க. அடிபட்டுலாம் சேர்றாங்க. இங்கே ஒன்றா தானே போயிட்டுருக்காங்க. ஒரே பாதையில் தானே பயணம். திமுக அளவுக்கு இங்கே எந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அதிமுக அளவுக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க வெவ்வேறு பாதையில் பயணம் செய்து ஒன்றா சேர்ந்துருக்காங்கல்ல. ஓகே, இங்கே ஒரே பாதை ஒன்றாயிடும். ஓகே, ஸோ இப்போ சிக்கல் பெருசாக சின்ன சின்ன இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் இல்லை. ராகுல் காந்தி கொஞ்சம் இது பண்ணார். அப்புறம் அவரே வந்து கன்னியாகுமரியில் பேசி அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டார். முடிச்சுட்டு ஒன்றா நிற்கலை ஸ்டாலினும் ராகுலும். ஒன்றா அவங்க நிற்கல. ஆனால் அந்த கட்சி 24லையும் 26லையும் ஒன்றா நிற்குது இல்லை. ஓகே, ஸோ எதுவுமே இல்லையா சார் அவங்களுக்கு பிரச்சனை? சின்ன சின்ன பிரச்சனை ஒத்துக்க மாட்டாங்களே சார், நிறைய பேர் திட்டுறாங்களே. சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் சின்னது தான். இந்த பக்கம் ஏடிஎம்கே அலைன்ஸ் சார் பிரச்சனையே தான். எங்க டீலிமிட்டேஷன் தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கும்போது வருது. ஆமாம், ஸ்டாலின் அதை பெரிய இஷ்யூ ஆக்குறாரு. நார்த் இந்தியாவில் பிஜேபி அதை இஷ்யூ ஆக்குறாங்க, கொளுத்துறாங்க. அப்படியே வச்சு கொளுத்துறாங்க. ஏன் இது புதுச்சேரிக்கு கேரளாவுக்கு எலெக்ஷன் வைக்கும்போது தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் வச்சுக்கிட்டு கேரளாவில் தேர்தல் நடக்கும்போது டீலிமிட்டேஷன் கொண்டு வரலாமே? கேரளா பேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது வந்துச்சு. கேரளா பேஸை தமிழ்நாடு பேஸில் போட்டுக்கிட்டு, தமிழ்நாடு பேஸை கேரளா பேஸில் போட்டுக்கிட்டு டீலிமிட்டேஷனை கொண்டு வரலாமே? தமிழ்நாடு எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வரல. உங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், தேவை இருக்கும். எல்லாம் ஒரு அரசியல் கணக்குகள் தான். என்ன கணக்கு சார்? காங்கிரஸ் பிடியில் ஸ்டாலின் போயிடக்கூடாதுங்கிற கணக்கு தான். ஓகே, காங்கிரஸ் பிடியில் ஸ்டாலின் போயிடக்கூடாதுன்னா ஸ்டாலின் காங்கிரஸை டீல் பண்ணிட்டுங்கிற கணக்கு தான். லெஃப்ட் ஹேண்ட்லேயே வச்சுருக்கணும். சசிகலா காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ், டிஎம்கே இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு சொன்னோம்ல, அதே தான் 26லையும். ஓகே, இது கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா தான் தெரியும். எல்லாத்துக்கும் அது புரியாது, தெரியாது. தெரியவும் வேண்டாம். அது ஒரு கணக்கு இருக்கு, தெரியவும் வேண்டாம். ஆனா இது இப்ப எடப்பாடிக்கு நம்ம கூட்டணிக்கே எதிராக தான் அமையுதுன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அது அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவர் பார்லிமெண்ட்ல மோடியை கலத்தி விட்டுட்டு போனவர் தானே. ஆனா நாளைக்கு அவர் தான் தேவைப்படுவார் மோடிக்கு 29. ஸோ 29 வர வழி இல்லை மோடிக்கு. எடப்பாடியை விட்டா மோடிக்கு வர வழி இல்லை 29ல். ஏன் சார்? வேற இல்லை. ஏன் அண்ணாமலை வச்சுட்டு தமிழ்நாட்டில் டஃப் கொடுத்து 18% நெருக்கி வரலையா? ஜெயிக்கணும் இல்லை சீட்டு. அக்கா தானே அண்ணாமலையை மாற்றினாங்க. ஸோ இப்போ அண்ணாமலை மாற்றினதான் விஜய்க்கு உள்ள என்ட்ரி கிடச்சி போச்சு. அண்ணாமலையை மாற்றினது விஜய்க்கு லாபமா? எப்படி? மாற்று சக்தின்னு இருந்த அண்ணாமலை வீழ்த்தப்பட்டதும் அந்த இடம் விஜய்க்கு வருது. அந்த இடத்துல சீமானு இருக்கார்ல. சீமானுக்கு உள்ள அண்டர் கண்ட்ல இருக்குது. சீமான் கடுமையாக உழைச்சாரு. முகல்தர் ஓட்டு உழைச்சாரு, பிராமணர் ஓட்டு உழைச்சாரு, இந்த நடார் ஓட்டு உழைச்சாருன்னு அவர் செக்ரேட் பண்ணி உழைச்சாரு. இவர் பாப்புலாரிட்டிக்குள்ளே இவர் கொஞ்சம் ஏறி வர்றாரு. சீமானுக்கு சைலண்டாக விழுந்திருக்கலாம். சில கருத்து கணிப்புகள், ஒரு 2 மேஜர் கருத்து கணிப்புகள் ஏடிஎம்கேக்கு ஃபேவராக கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம், அவர் பிரதமரே யாருன்னு எடப்பாடி முடிவு பண்ணான்னு சொன்னவங்க தானே. ஓகே, கொடுத்துருக்காங்க சார். கொடுக்கட்டு 2019 தேர்தலில் 99%
அக்யூரஸியாக நாங்கள் கணிச்சிருக்கோம்னு சொல்கிறவங்கல்ல. அது யார் தான் சொல்லுவார்? எஸ்எஸ்என் சர்வே துல்லியமாக கழிச்சுன்னு தான் சொல்லுவார். என்ன துல்லியங்கிறத நம்ம பார்த்தா தானே தெரியும். பட் ஓவரால் ஒரு ட்ரெண்டை காட்டக்கூடியவர் தான். மொத்த ட்ரெண்டுக்கே எதிராக கணிச்சவங்க கூட துல்லியம்னு தான் சொல்லுவாங்க. யார் என்ன கணிச்சாலும் யார் பார்த்துட்டு இருக்க போகிறா? அந்த கணிப்பை வச்சா இப்போல்லாம் கணிப்பெல்லாம் வந்து பிஸ்னஸ் ஆகி போச்சு. ஓகே. ஸோ அப்போ ஏடிஎம்கேக்கு ஃபேவராக இந்த எலெக்ஷன் இல்லை. விஜய் வந்ததே ஏடிஎம்கேக்கு வாக்கு வங்கி பாதிப்பு தான். நீங்கள் தினகரனால் எடப்பாடி பாதிக்கப்பட்டார், கமலஹாசனால் பாதிக்கப்பட்டார். தினகரனால் 5.5 விழுக்காடு, கமலஹாசனால் 3.25 விழுக்காடு, அண்ணாமலையால் எக்கச்சக்க விழுக்காடு, ஓபிஎஸ்ஸால் விழுக்காடு, சீமானால் ஒரு விழுக்காடு, 7-8 விழுக்காடு. 5 பேரால் பாதிக்கப்பட்டவர் 6வதா பெரிய ஸ்டாராக வராரு விஜய். எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வராரு, செங்கோட்டையன் லோகேஷ்னு வராரு. பாதிக்கப்பட மாட்டாரா? ஏன் டிஎம்கே பாதிக்கப்படாதா? டிஎம்கே ஆளுங்கட்சி அவ்வளோ பாதிக்காது. இல்லை சார், தலித் வாக்குகள், சிறுபான்மையின வாக்குகள், மீனவர் வாக்குகள்னு விஜய் குறி வைப்பாரு. அது சொல்றது தலித்தா மீனவரா சிறுபான்மையா இருக்க மாட்டான். சொல்றோம் வேறவனா தான் இருப்பான். அந்த இடம் தான் அடிபடுது. ஓகே. ஒரு தலித்து வந்து எங்க வாக்கு குறி வைக்கிறாரு விஜய் நாங்கள் போடுறோம்னு சொன்னால் அது கரெக்டு. நம்ம தலித்து வாக்கு இவன் தான் முடிவு பண்ணுற மாதிரி பேசுவோம். ஓகே. சிறுபான்மையின வாக்குகள், சிறுபான்மை வாக்குகளில் விஜிலண்ட் ஓட்டர்ஸ், அலர்ட் ஓட்டர்ஸ், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக அணிக்கு தான் விடும். கொள்கை எதிரின்னு விஜய் சொல்லியிருக்காரு. நம்ம 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 நிற்போம், பேக் பண்ணுவோம்னு பண்ண மாட்டாங்களா? கொள்கை எதிரின்னு சொல்லியிருக்காரு, உண்மை தான். கொள்கை எதிரியாக தான் அவர் கொண்டு போவார். அவர் ஒரு சில அடி நம்மளால தான் கிடச்சி என்றாலும் அவர் அதில் உறுதியாக தான் இருப்பார். ஜனநாயகம் படத்தில் கூட நான் பார்க்கல. பாஜக எதிர்ப்பையும் திமுக எதிர்ப்பையும் தான் கடுமையாக பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அது லீக் ஆன ஆடியோ நிறைய பேர் பார்த்துறதாட்டெல்லாம் சொல்கிறாங்க. அவர் அப்படி தான் நிற்பார். ஆனால் இவங்க வெற்றி பெற்ற திமுக அணிக்கு போவாங்க. அவர் டீலிமிட்டேஷனை எதிர்த்து ஸ்டாலின் நிற்கிறாரு. ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்கு எதிராக நிற்கிறாரு. தென் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக ஃபைட் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் அவர் தெளிவாக தன் ஃபைட்டை கொண்டு போகிறனால அங்கே தான் நிற்பாங்க. ஓகே. ஸோ சிறுபான்மையின் இன்னொன்று சார், விஜய் ஒரே ஒரு சிறுபான்மையின சமூகத்திலேருந்து வரல, அந்த ரெப்ரசன்டேஷன் அவருக்கு கை கொடுக்காதா? அதில் கொஞ்சம் ஓட்டு திமுக ஓட்டு கொஞ்சம் பாதிக்கும். பாதிக்குதுல்ல. கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் ஓட்டு சொன்னால் கிறிஸ்டின் நாடார் ஓட்டு பாதிக்கலைங்கிறாங்க. ஓகே. அதுலேயும் கேஸ்ட் வைஸ் பிரிவுகளாக நிறைய இருக்குது. ஓ, மீனவர் ஓட்டு கொஞ்சம் கிடைச்சதா சொன்னாங்க. அப்போ அதெல்லாம் டிஎம்கேக்கு மைனஸ், ஏடிஎம்கே ப்ளஸ் இல்லை. மேக்சிமம் 8 விழுக்காடு ஓட்டு திமுக பாதிக்கப்பட்டுன்னா என்டிஏயும் அதிமுகவும் 16 விழுக்காடு பாதிக்கப்படும். அப்போ 23 சீட்ஸாக கன்வெர்ட் ஆகும்ல விஜய்க்கு? கஷ்டம். ஸ்டாலின் 40க்கு மேலே இருப்பார். சீட் கன்வர்ஷன் 23 கஷ்டம். ஓகே. சீட் கன்வர்ஷன் டிவிகேக்கு இல்லை கஷ்டம். ஏன்னா அதுக்கான ஓட்டு எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம். சார், ஸ்டார்ஸ் எல்லாம் நிற்கிறாங்கல்ல டிவிகேல. விஜய் 2 தொகுதி, புஷியா விஜய் தொகுதி கன்வெர்ட் ஆகலாம். விஜய் தொகுதிகள் ரெண்டுமே ஒன்று கன்வெர்ட் ஆகுங்கிறாங்க, ஒன்று டவுட்டுங்கிறாங்க. பட் ரெண்டுமே ஃபைட்டிங் ஆயிடுவார், நெருங்கிடுவார். புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், அருண் ராஜா, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் அது வந்து நெருங்குறாங்க. ஆனால் ஜெயிக்காதுங்கிற மாதிரி தான் தகவல் வரும். ஸோ அப்போ விஜய்க்கு மட்டும்தான் இருந்தால் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இல்லை. மற்றவங்களும் ஃபைட்டிங்காக வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. சொல்ல தொகுதிகளில் திமுக கூட்டணி கட்சி இருக்க தொகுதிகளெல்லாம் ஃபைட்டிங் வராதா சொல்கிறாங்க. கன்வெர்ட் ஆகுமா? கன்வெர்ட் ஆகிறது டவுட்டு. ஏன்னா திமுக அணி 40+ங்கிற பலத்தில் இருக்கிறான். அதை நெருங்குறது கஷ்டம். இந்த பக்கம் ஏடிஎம்கே சார், சொந்த செல்வாக்கு கொண்ட வேட்பாளர்கள் நிறைய இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் ஃபைட் பண்ணலாம். பட் அவங்களுக்கு எடப்பாடி தலைமை மைனஸாக இருக்கு. எல்லா பக்கமும் அங்கே சிக்கல் தானா? சிக்கல் தான், எடப்பாடி சிக்கல் தான். ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அமித்ஷா வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அது அவங்களுக்கு 29 மக்களவைக்கு பயன்படுன்னு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க நோக்கமே இப்போ இந்த தேர்தல் இல்லையா? பாஜக நோக்கம். எடப்பாடிக்கு எப்படி பாராளுமன்ற நோக்கம் இல்லையா, அதே மாதிரி மோடிக்கும் சட்டமன்ற பெரிய நோக்கம் இல்லை. பெருசாக அப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல. இல்லை, தலைமைச் செயலாளர்லாம் மாற்றினாங்க. அதெல்லாம் அது ரொட்டீன் தான். அதில் என்ன ஆயிடுச்சு? ஒன்றும் ஆகலையே. ஹெல்ப்ஃபுல்லாலாம் இப்போ எதுவுமே இங்கே நடக்கலை. அண்ணாமலை ஃபேக்டர் இந்த தடவை எப்படி? அண்ணாமலை ஃபேக்டர் எடப்பாடி லீடர்ஷிப்பை பாதிச்சிடும், என்டிஏ பாதிச்சிடும். பாதிச்சிருமா? பாதிச்சிடும். 90 தொகுதிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணியிருக்காருல்ல சார்? சரி, ஏதோ ஒப்புக்கு சப்பா பிரச்சாரம் பண்ணிட்டு போனார். வேறு என்ன செய்வார் அவர்? சார், ஒப்புக்கு சப்பாவா? ஒப்புக்கு சப்பா தான். அவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் இப்போ பண்ணியிருக்காரு. கட்சிங்கனால கட்சி கட்டுப்பாட்டுக்கான்னு இருக்கார். அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் கொஞ்சம் பேர் கட்சி கட்டுப்பாட்டுக்காக போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் மனச்சாட்சி படி போட்டிருப்பாங்க. அவங்களுடைய திசை எந்த பக்கம் இருந்திருக்கு? இப்போ விஜய்க்கு இருக்கலாம், சீமானுக்கு இருக்கலாம். என்டிஏக்கான பெருசாக இல்லை. என்டிஏக்கு கொஞ்சம் தான். கிடைக்கிற ஓட்டு எடப்பாடிக்கு ஓட்டு தான். இதெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அந்த ஓட்டில் போய் எடப்பாடிட்டு நம்ம கிளைம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது நாளைக்கு.
என்னால தான் உங்களுக்கு வந்துச்சு. அது அன்புமணிக்கு வேணா கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுக்கலாம், மற்றபடி கிடைக்கிற ஓட்டு எடப்பாடிக்கு ஓட்டு. இது இப்போ இந்த பியூரா எடப்பாடியோட அன்புமணி தவிர மற்ற ஓட்டு எடப்பாடி ஓட்டு. டிடிவி தான் நம்ம அது டிரான்ஸ்ஃபர் ஆகாதுன்னு சொன்ன பிறகு ஆடின ஓட்டை எடப்பாடி ஏற்றுக்கிட்ட ஓட்டை போய் அது டிடிவிக்கு பங்கு நம்ம திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். டிடிவி பங்கும் கிடையாது, இது முழுக்க முழுக்க எடப்பாடி, கொஞ்சம் அன்புமணிக்கு. டிடிவி மேலே பட்டத்தில் உள்ள ஓட்டு வரலாம், அதில் வராது எடப்பாடிங்கிற ஒரு கருத்தையை நம்ம சொல்கிறோம் இல்லை. சொல்லிக்கிட்டு நாளைக்கு அந்த ஓட்டை எடுத்துட்டாருன்னா அது எடப்பாடி நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாதுல்ல. ஓகே, ஆனால் டிவிகேவோட ஓட்டில் அண்ணாமலையோட ஆதரவு ஓட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்க முடியாது. அண்ணாமலை எடப்பாடி பிரச்சாரம் பண்ணும்போது இவன் விஜய்க்கோ சீமானுக்கோ போட்டானா இவன் விஜய் சீமான் பக்கம் போயிட்டான்னு அர்த்தம், முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ திருப்பி அண்ணாமலை திருப்பி எடுத்தால் தான் உண்டு, திருப்பி அண்ணாமலை தலைவராக கொண்டு வந்தால் எதாவது பண்ணால் தான் உண்டு. ஸோ இப்போ அதெல்லாம் எல்லாமே சீல்டு தான். இன்னொரு பக்கம் சார் அன்புமணி ராமதாஸ் அவர் கொஞ்சம் ஃபைட் பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் வன்னியர்களுக்கு தலைவராக வராரு. இந்த தேர்தல் பிறகு எப்படினாலும் அவருக்கு எதிர்காலம் இருக்குது. 29 அன்புமணி பெரிய பிளேயர், 29 அன்புமணி பெரிய பிளேயர், 18+1 எடுத்திருக்கிறாரு. டாக்டர் 29 ரெலவெண்ட் இருக்காது. அது அன்புமணி அவரை ஏற்றுக்கிறாரு, அன்புமணிக்கு நோக்கம் அது பிரச்சனை இல்லை. வித்தவுட் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி 29 பெரிய பிளேயர். தினகரனும் 29 ஒரு பிளேயர் ஆயிடுவார். தினகரனும் ஆயிடுவார். எப்படி 11 சீட் நிற்கிறார்கள் அவர் ஆட்கள். ஓகே, சீட்டில் தானே நிற்கிறாங்க. சீட் கன்வர்ஷன் கஷ்டம் தான். வேலு கார்த்திகேயன் ஜெயிக்கணும் தான் நமக்கு ஆசை, ஜெயிக்காதுன்னு நமக்கு தெரியும். நம்ம முடிஞ்சாச்சு. உண்மையிலே ஆசை அவர் ஜெயிக்கணும் தான். ஜெயிப்பார் நம்ம சொல்லி என்ன ஆக போகுது. ஸோ கன்வர்ஷன் இல்லைனாலுமே பிளேயர்ஸ் ஆவாங்க, 20 பிளேயர்ஸ் ஆயிடுவாங்க 20 ஓட்டு வச்சு. ஓகே சரி, இப்போ அன்புமணிக்கு அப்பாவோட இருக்கிற அந்த பிரச்சனை இந்த களத்தில் எதிரொலிச்சு மைனஸ் ஆகுங்கிற மாதிரி சிலவங்க சொல்கிறாங்க. இல்லை அது திமுக எதிர்ப்பில் எதிரொலிக்காமலே இவர் அதை ஓவர் ரைட் பண்ணிடுவான்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கும் கொஞ்சம் மிடில் ஏஜ் வண்டியர்கள் மத்தியில் ஆதரவு இருந்தது. யாருக்கு? டாக்டர் ராமதாஸ், பெரிய ராமதாஸ் ஐயாவுக்கு. அவருக்கும் இருந்திருக்கு. ஓகே சார், ஆனால் போட்டிட்டு இருக்காருல்ல நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம். சசிகலா அம்மையார் ஓட்டு வராது. சசிகலா அம்மையார் டாப்ல நின்னவங்க, நம்பர் 1 நின்னவங்க, நம்பர் 1 பக்கத்தில் நின்னவங்க. கட்சியே உருவாக்குனவர்ல இவரு அந்த சப்பார்டினேட் தானே. யாருக்கு? ராமதாஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு, பாமகவுக்கு அவர் தானே சார் பாஸ். பட் அவர் சப்பார்டினேட் ஃபோர்ஸ் தானே. சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவை ஆட்டி வச்சவங்கல்ல. ஓகே, அங்கே பேசுது அது. ஓ, ஸோ இப்போ சசிகலா அவங்க நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள் கூடுதலாகவே வாக்குகள் நல்லாவே ஓட்டு எடுக்காங்க சொல்லுது. எஸ்கே ராஜா, அந்த என்கவுண்டர் வெள்ளத்துறை ஓட்டு எடுக்கதா சொல்கிறாங்க. முதுகுளத்தூர் ஓட்டு எல்லாம் எடுக்கதா சொல்கிறேன். ஜீவிதா நாச்சியார், இந்த மாதிரி ஜீவிதா நாச்சியாரை பற்றி நல்ல டாக்கு, நாச்சியாரை பற்றி டாக்கு இருக்கு. நான் மறவராக முடியாரான்னு கேட்டேன், மறவர்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க நிறுத்தியிருக்கிற வேட்பாளர்கள் சிலருக்கு நல்ல டாக் இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்கான வேட்பாளர்கள்ன்றீங்க. அப்போ அந்த தொகுதிகளில் நிற்கக்கூடிய என்டிஏ வேட்பாளர்களுக்கு அது அவங்க தோத்து நாளைக்கு அதிமுக ரியலைன் பண்ணல தான் ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிறதான சசிகலா அம்மையாருக்கு ஸ்கெட்சி. தோத்தாலுமே தன்னுடைய பவரை காட்டிடணும் இல்லை சார். ஆனால் என்டிஏ வேட்பாளர்கள் கேட்குறேன். இப்போ ஆர்பி உதயகுமார் நஷ்டம் தான். நயினார் நாகேந்திரன் நஷ்டம் தான். இப்போ அவங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் ரொம்ப பாதிக்கும். நயினார் நாகேந்திரன், ஆர்பி உதயகுமார் பாதிக்கும். அப்போ சவுத்துலேயும் டிஎம்கேக்கு இது வலுவான சான்ஸை கொடுத்துருவாங்க. டெல்டா சவுத்து திமுக ஆல்மோஸ்ட் ஸ்வீப் மாதிரி தான் எடுத்துருவாங்க. ஆல்மோஸ்ட். அப்போ நார்த்லேயும் கொங்குலேயும் தான் கொஞ்சம். நார்த்லேயும் கொங்குலேயும் விஜய் வந்து முன்ன விட எடப்பாடிக்கு சீட்டை குறைப்பார். சீட்டை அப்பயும் எடப்பாடி குறைச்சிடுவார். அதுவும் அப்போ டிஎம்கேக்கு தானே போல. டிஎம்கே தான் வரும். எல்லா ஃபேக்டர்ஸும் இந்த பக்கம் இருக்குது. ஆனால் ஏன் நிறைய பேர் வந்து அதை அங்கீகரிக்க மாட்டாங்க? அப்படித்தானே இருப்பாங்க. நீங்கள் அங்கீகரிக்காமல் ஸ்டாலினுக்கு பலையணும்னு சொன்னால் தானே அது ஓடும், பிஸ்னஸ் நடக்கும். இல்லை சார், ஆனால் ரிசல்ட்டில் இதாகும்ல. ஆகலையே, 24 நம்ம பார்த்துட்டோமே. இல்லை சார், அவங்க மீதான மதிப்பும் அவங்களுடைய வார்த்தைகளுக்கான மதிப்பும், இந்த மதிப்பு மரியாதையோட ஒரு கூட்டம் அவர் நம்ம சொல்றதை கேட்க இருந்தால் போதும், அதில் ஓட்டிடலான்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. 10 கெட்டு சரியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். மேக்ஸிமம் நம்ம சொன்னது சரியாக வந்துட்டுருக்கு. இப்போவும் நம்ம அசெப்டிவாக ஆணித்தரமாக சொன்னாலும் நம்புகிறோம், சொல்கிறோம். ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம விஜயை பற்றி விழுந்து நம்ம ப்ளே பண்ணணும். விஜய் விஷயத்தில் ஓகே, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நிறைய விஷயங்கள் இன்னும் இது அது நிறைய ப்ளே பண்ணோம். மற்றபடி விஜய்க்கு கூட்டம் இருக்குது, ஓட்டு வருங்கிறதெல்லாம் தெரிஞ்சது தானே. கொங்கு மண்டலம் எப்படி இருக்குது சார்? கொங்கு மண்டலம் விஜய் தாக்கத்தில் செந்தில் பாலாஜி வந்ததில், பன்னீர்செல்வத்தை நீக்கி எடப்பாடியோட கட்சியின் தன்மை மாறினதில் திமுகவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை வரும். நம்மால் எடப்பாடி நம்ம தான் பேக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் வரும் அப்படின்னாங்கல்ல, அது வராதா? அது வரும். நம்ம ஆள் சொல்லும்போது மற்ற ஆள் எதிராக போவான்ல.
அது ஓபிஎஸ்ஸை வச்சிருப்பீங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்திருக்காது. ஓபிஎஸ் தள்ளி விட்டது கட்சியின் தன்மை கேஸ்ட் நியூட்ரல் தன்மையை மாற்றிருச்சோ? மாத்திருச்சு. ஓகே. ஸோ இவர் செந்தில் பாலாஜி வந்தது ப்ளஸ், பெரிய ப்ளஸ், பெரிய ஆர்கனைசர். ஆனால் இப்போ அது கரூர்லேயும் பாதிப்பு ஏற்படுத்தி கோயம்புத்தூர்லேயும் பாதிப்பு ஏற்படுத்திடாதா? இல்லை அவர் ப்ளஸ்ஸாக தான் இருக்கிறார். ப்ளஸ் தான், கரூர்லேயும் ப்ளஸ்ஸு கோயம்புத்தூர்லேயும் ப்ளஸ். ஓகே. அப்போ கொங்கு மண்டலத்தில் 10க்கு 10, ஐ மீன் கோயம்புத்தூரில் 10க்கு 10 இழந்திருந்துச்சு திமுக கூட்டணி. மெஜாரிட்டி சீட்டு வருங்கிறாங்க. வேலுமணி ஸ்ட்ராங்காக நிற்பார், மற்றபடி மெஜாரிட்டி சீட்டு வரும்னு தான் சொல்கிறாங்க. மெஜாரிட்டியே. ஓகே. ஈரோடு திருப்பூர் அந்த ஏரியாக்கள் எல்லாம் சார்? ஈரோடு திருப்பூர் ஏரியாக்களில் சில கூட்டணி கட்சிகள் தொகுதியில் வந்து தாவேக்கா கூட கொஞ்சம் நல்ல ஓட்டு எடுப்பாங்கலாம் தகவல்கள் வருது. வெற்றிக்கான ஓட்டாக இருக்குமா? வெற்றிக்கான ஓட்டு இருக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது சேலம் சார், ஏன்னா ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சிருந்தாங்க டிஎம்கே கூட்டணி, அவர் அமைச்சர். இப்போ மிச்சம் 10 தொகுதி இழந்திருந்த சேலம் மாவட்டம் எப்படி இருக்கும்? சேலம் தருமபுரிலையும் தாவேக்கா புண்ணியத்தில் திமுக அணி சீட்டு வருதுங்கிறாங்க. தாவேக்கா புண்ணியத்தில் தருமபுரி ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அதுவும் தாவேக்கா புண்ணியம் கட்டுதுங்கிறாங்க. ராமதாஸ் புண்ணியம் கட்டுறாரு, தாவேக்கா புண்ணியம் கட்டுது, வேல்முருகன் புண்ணியம் கட்டுதுங்கிறாங்க. வேல்முருகனும் யா இல்லை சார், திமுக கூட்டணியில் தானே வேல்முருகன் இருந்தார். அப்போ அவர் புண்ணியம் கட்டினார்னா அது திமுக பாதிப்பு தானே? பிரிக்கிற ஓட்டு திமுகவுக்கு வராத ஓட்டு. அதுதான் ஆக்சிஸ் மை இந்தியா தெரியாமல் கருத்துக்கணி போட்டிருக்கான்னு சொன்னது. ஓகே. அப்போ வேல்முருகன் போட்ட வேட்பாளர்கள் வாங்குற ஓட்டு, ராமதாஸ் போட்ட வேட்பாளர்கள் வாங்குற ஓட்டு, தாவேக்கா போட்ட வேட்பாளர்கள் வாங்குற ஓட்டெல்லாம் அதிமுக பாமகவை பாதிச்சு திமுக தேமுதிக இந்த குரூப்புக்கு பெருசாக்கிடுது. ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் தான் எல்லாமே. அதர்ஸ் எல்லாம் சேலம் தருமபுரியிலேயே அதான் எல்லா இடமும் அதுதான். சேலம் தருமபுரி எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? அங்கே கொஞ்சம் இப்போ முன்ன விட நல்லா வருதுங்க. முன்ன ஒரு சீட் மொத்தமாக சேர்த்து 2 மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி தான், அதோட நல்லா வருதுங்கிறாங்க. ஓகே. வனமரத்திப்பட்டி ராஜேந்திரனும் நல்லா பண்ணுறாருனாங்க. அது மட்டும் அவங்க வந்து பரையர் சமூகத்தை மதித்து நல்லா கேன்வாஸ் பண்ணாங்கன்றது சொல்கிறாங்க. அங்கே ஆனால் விசிக அரூர் கேட்டு கொடுக்கலையே. விசிகா கொடுக்கலன்னா என்ன, விசிகா வாக்கு இருக்குல்ல, அது காம்ப்ளிமெண்ட் ஆகாது, ஏன்னா சங்கடப்படுத்திட்டாங்க. அப்போ வந்து அது தாவேக்காக்கு தான் போவோம். கிளாம்பாக்கத்துக்கு பஸ் ஸ்டாண்டை கொண்டு போயிட்டாங்க, அதனால தென் மாவட்டத்திலலாம் திமுக தோற்று போகும். அவங்க தானே அதே மாதிரி தானே இது, அதே ஆளு தானே, வேணா ஒரு மச்சம் மட்டும் மாற்றி வச்சிருப்பான். ஓகே. உதயநிதி பிரச்சாரம் பண்ணும்போது விசிக துண்டெல்லாம் போட்டிருந்தாரு. விசிக தொண்டர்கள் நிறைய பேர் அந்த கூட்டத்தில் குழுமி இருந்த கொடிகளை எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ பாப்பிரெட்டிப்பட்டி இந்த மாதிரி தொகுதிகள் எல்லாம் அப்போ அது ப்ளஸ் தான் அவங்களுக்கு. உதயநிதி பிரச்சாரம் ப்ளஸ் தான். விஜய் கோவப்பட்டு சார், விஜய் கோவப்பட்டு. ஓகே. உதயநிதியோட பிரச்சாரம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ப்ளஸ் தான். அந்த கூட்டணியில் நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இங்கே எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூட்டம் திரட்சியாக நின்னாங்க. அவர் பிரச்சாரம் எடப்பாடி கூட்டம் கலையில் பெரிய விஷயம், ஆச்சரியம். ஸோ அவருக்கு அந்த கரிஷ்மா வந்துருச்சா? அப்போ நிறைய தடவை அவர் தலைமையில் இருக்கும்போது வந்து நம்ம அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது இல்லையா. அவருக்குன்னு ஒரு லீடர்ஷிப், ஒரு தலைமைத்துவம் தலைமையில தானே வருது. இப்போ நம்ம இவ்வளவு சொல்றோம், ஒரு ஓட்டு வந்துட்டு அவருக்கு ஓட்டுன்னு தானே ஒத்துக்கிடணும். அதே மாதிரி 2024 வந்து தான் அவருக்கு ஓட்டுன்னு தானே ஒத்துக்கிட்டணும். நம்ம cannot have the cake and eat it. ஏதாவது ஒன்று நம்ம அதில் ஏற்றுக்கிட்டு தானே தீரணும். விஜய் நாளைக்கு வரக்கூடிய ஓட்டு விஜய்க்கு ஓட்டு தான். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு நாளைக்கு சொல்ல முடியாது. அவர் டெஸ்ட் எழுதிட்டாரு, 4ஆம் தேதி வந்துருச்சு, மார்க் வந்துடும் 4ஆம் தேதி. அப்போ அந்த மார்க் என்ன சொல்லணும்? விஜயோட ஓட்டு அடிக்கணும்னா எப்படி அடிக்கணும்? புற்றீசல் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, இது டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்புறம் அதுக்கு விளக்கத்தை சொல்லணும். அது என்னமோ அடுத்த நாள் அதான் செய்து எடுத்தோடனே எப்படி சொல்றீங்க? அடுத்த நாள் அதான் செய்து விட்டு போன்னு நினைக்கிறேன். ஈசல் ஓட்டுட்டீங்க, புற்றீசல். ஆமா, அதாவது 2 எலெக்ஷன்ல 2வது எலெக்ஷன் நின்னா தானே அந்த ஓட்டுக்கு மரியாதை. ஏன் நிக்க மாட்டாங்களா என்ன? சரி, நான் வரட்டு எவ்வளவு வரட்டுங்கிறது முதல்ல பார்த்துட்டு அப்புறம் 2வது முதல்ல அது வரட்டும். வரதுக்கு முன்னாடி இப்போ இதை பிரியம் பண்ணி வச்சுட்டோம். திமுக புற்றீசல் ஓட்டு, காளான் ஓட்டு, மின்னல் ஓட்டு, நீர்க்குமிழி ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு, நான் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு பண்ணி வச்சுட்டோம். அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு அடிச்சோம் பாருங்க. இந்த காங்கிரஸ் தலைமையில் கூட நம்ம சொன்ன அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான் ப்ளே பண்ணியிருக்குது. நம்ம சொன்னது இல்லை, ஃபேக்டை சொன்னோம். பொய்யை சொல்லி எதுவும் இருக்க முடியுமா? உண்மையை சொல்லி தான் இருக்க முடியும். இப்போ ஒரு நல்ல ஓட்டு வருதுங்கிறோம், வர்ற ஓட்டு புற்றீசல் ஓட்டுங்கிறோம், அவ்வளவுதான். கேட்டீங்க, புற்றீசலா இருந்தாலும் நிறைய வரும்ல, ஒரு சின்ன கொத்தாதான் தெரியும், ஏகப்பட்டது வரும்ல, உடனே பறந்து போயிரும் இல்ல. பார்லிமெண்ட் எலெக்ஷன் உங்க ஸ்டாண்ட் என்ன? சீமான் நிற்பாரு, திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜக 4 நிற்பாரு. அதான் விஜய் சீமான் கம்பேரிசன், சீமானுக்கு லாபம்.
செகண்ட் ரவுண்டில் பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இல்லைனாலும். சீமானுக்கு கொடுக்காத சீட் கன்வர்ஷன் விஜய்க்கு கொடுத்து வச்சிருக்காங்க இல்ல இப்ப? சீமானுக்கு சீட் கன்வர்ஷன் கொடுத்து கொடுத்துருக்காங்க 0 to 6 சிலர் கொடுத்துருக்காங்க. ஆனா விஜய்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அப்ப சீட் கன்வர்ஷனை பற்றி இவங்களுக்கு ஐடியா இல்லை, ஐடியா இல்லாமலே கொடுத்துட்டாங்க. ஓகே சார், அவங்களுக்கு vote percentage வருது. அப்போ இவ்வளோ vote percentage வந்தால் இவ்வளோ சீட்டு இவ்வளோ சீட்டு 10% வருது, ஒரு 10 சீட்டு யூபிபி மாதிரி கொடுத்து வச்சிடறான். இங்கே வந்து ஸ்டாலின் 40 விழுக்காடுல மேலே இருக்கிறாரு. இப்போ சீட் கன்வெர்ட் ஆகணும்னா ஒரு தொகுதிக்கு திமுக அணி 40ல் இருப்பான், அந்த 40 நெருங்கணும். இவங்க அங்கே ஜாட்டு ஏரியாவில் நெருங்கிடுவான், யாதவ் ஏரியாவில் நெருங்கிடுவான், குர்மி வந்துடுவான், பூமிகார் வந்துடுவான்னு கணக்கு போடுவாங்கல்ல. அந்த ஏரியாவில் இங்கே ஸ்ட்ராங், அதனால கொடுப்போம். யூபிபிஆர் எண்ணத்திலே கொடுக்கலாம். இங்கே சீட் கன்வென்ஷன் வந்து வரணும்னா 40 விழுக்காடு வந்து ஆகணும் சீட்டு. ஏன்னா 50 விழுக்காடு ஸ்டாலின் 40க்கு மேலே தான் இருப்பார். அவர் அணிகள் கூட்டணி கட்சி கூட 40 நெருங்கி தான் இருப்பாங்க. சீட் கன்வென்ஷனுங்கிறது மற்றவங்களுக்கு கஷ்டம், அது விஜயால எடப்பாடிக்கு நஷ்டம். ஓகே சார், திமுக கூட்டணியில் ஸ்டாலின், கனிமொழி, உதயநிதினு ஜெயன்ஸ் அவங்களாம் அந்த லீடர்ஷிப்போட ஒரு ஸ்டாராக மக்கள் திரட்சி, தொண்டர்கள் திரட்சியில் பேசுகிறத பார்க்க முடிஞ்சது. அப்புறம் பிரேமலதா விஜயகாந்த், திருமாவளவன், இப்படி நிறைய பேர் அங்கே ஒரு ஆர்கனைஸ் பண்ண மாதிரி. ஏடிஎம்கேல அப்படி இல்லையோ ஒருவேளை? அது அவங்களுக்கு ஏடிஎம்கேல ஒன் மேன் ஷோ எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். அது ஒரு வேளை ஏதாவது பலவீனத்தை தந்திருக்குமோ? கண்டிப்பாக அது பலவீனம் தான். பட் ஒரு கூட்டம் கலையில்ங்கிறது ஒரு ப்ளஸ் தான். அது ஒரு ப்ளஸ் தான். ஒரே ஆள் தான் எல்லா ஊர்கள்லையும் அவரும் இது பண்றாரு. அங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் ஷோ என் கட்சி ஒற்றை தலைமை, என் பலவன்ற ஓட்டு எனக்கு அதுன்னு நிற்கிறார், லீடர்னு அசெப்ட் பண்ணி நிற்கிறாரு. கிருஷ்ணசாமியோட பங்கு சார் இந்த தேர்தலில்? கிருஷ்ணசாமி இதோட கொஞ்சம் நல்ல ஓட்டு எடுப்பாருங்க ஒரு தகவல் வந்தது, அதை நம்ம பதிவு பண்ணணும், அவ்வளோதான். நல்ல ஓட்டு எடுப்பாருன்னா அது யாருக்கு பாதிப்பு? முன்னோட நல்ல ஓட்டு எடுப்பாருன்னு. அது யாருக்கு சிக்கல்? அந்த இடத்துல சிக்கல் வந்து ஒட்டப்படாத நல்ல ஓட்டு எடுக்கிறது ஒரு வேளையில் திமுகவுக்கு சிக்கல் கூட வந்துடலாம். ஓகே, ஸோ அது திமுக சிக்கல்னா சவுத்தில் எல்லா தொகுதியிலையும் வராது, ஏதோ அதையும் தாண்டி இருக்கலாம். ஒட்டப்படாத அதையும் தாண்டி ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். அனிதா கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்கிறாருங்க, ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் வருதுன்னு நினைக்கிறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் கடுமையாக ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஓகே, ஸோ அது சிக்கல் இருக்காது. சென்னை ரீஜன் சார், சென்னை சுற்று வட்டாரம், ஏன்னா தாவேக்கா பெரிய அளவில் ஓட்டு வாங்க போகிறது வந்து அதிமுக எப்படி தாக்கு பிடிக்காங்கிற பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் டிஎம்கே பிடிக்கிறது கஷ்டம். நான் 2வது ரன்னர் அப் தாவேக்கா தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. சென்னை ரீஜனில் 2வது ரன்னர் அப் தாவேக்கா தான். ஓகே, ஏடிஎம்கே சார் என்ன சார்? ஏடிஎம்கே பிஜேபி அதிமுக பிரிஞ்சு போனதில் அது பொருந்தா கூட்டணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாமக இருக்குது, அதெல்லாம் இருந்து தான் ஏதோ கொஞ்சம் ஓட்டை தேத்தணும். பெரம்பூரில் பாருங்க, வலிமையான கேண்டிடேட் தானே, பாமகவோட முக்கிய நிர்வாகி இல்லை பெரம்பூர் இல்லையா? திலகபாமா ஒரு ஃபைட் பண்ணுறாங்க, எல்லா தேர்தலையும் ஃபைட் பண்ணுறாங்க. அப்போ 2வது இடம் தாவேக்கா கொடுக்குறீங்க, 3வது இடத்துக்கு தள்ளுறீங்க. தாவேக்கா டிஎம்கே தான் ஃபைட்டு. விஜய் பாப்புலர் ஹீரோ, க்ரௌட் புல்லர். ஸோ சென்னை ரீஜனில் தாவேக்கா வர்சஸ் திமுக தான். பாலாஜி கசன் கூட ஜோசியம் சொல்கிறவர் திருச்சி தோற்றுருவார், இங்கே ஜெயித்துருவாருங்கிற அளவுக்கு சொல்கிறாரு. திருச்சி தோற்றுருவார், இங்கே ஜெயிச்சிருவார், அஸ்ட்ராலஜர் சொல்கிறாருங்கிறத சொன்ன. ஓகே, இங்கே எப்படி இருக்குது சார் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்கிற? ஃபைட்டிங் கேண்டிடேட், ஃபைட்டிங் தான். ஓகே, லோக்கல் க்ரௌட் புல்லராக இருக்கலாம், ஆனால் மக்கள் யாரும் எந்த பக்கம் நிற்பாங்கன்ற ஒரு இது வரும்ல. மக்கள் டிஎம்கே ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரென்த்தோடு இருக்கிறாங்க, அதுக்கும் க்ரௌட் புல்லருக்குமான ஃபைட், அமைப்புக்கும் ஈர்ப்புக்குமான போட்டி. ஓகே, சென்னை ரீஜனில் இன்னொரு பக்கம் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக்கா நகரில் நிற்கிறாங்க. இவங்க சர்ப்ரைசிங்காக ஏடிஎம் தனி கட்சி தொடங்கியிருந்தாங்க, ஏடிஎம்கே கூட்டணியில் வந்து வேட்பாளராக நிற்கிறாங்க. ஸோ இப்போ இது ஏடிஎம்கேக்கு பலம் சேர்க்கும்ல? மற்ற பலம் சேர்க்கும். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தலித் மக்கள் மத்தியில் ஒரு ஆம்ஸ்ட்ராங்கோட ஒரு மனைவிங்கும் போது ஒரு பெரிய ப்ளஸ் தான், ஒரு பலம் சேர்க்கும். எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். அது ஒரு நல்ல கேண்டிடேட் தான், கூடுதல் பலம் சேர்க்கும். சிபிஎம்முக்கு கொடுத்துருக்கிறது சார் திருவெற்றியூர், திமுக வலுவான தொகுதி. சிபிஎம்ங்கிறது வந்து திமுக அணி பலத்தோட ரைஸ் ஆகி வரணும். பட் கேண்டிடேட் நல்ல தியாக வரலாறு உள்ளவனாக தான் இருப்பான், கொஞ்சம் மைனஸாக இருக்கும். திமுகவோட அந்த அணி பலத்தோட ரைட் ஆகி வரணும், அவ்வளோ. ஓகே, டிஎம்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், நீங்கள் டிஎம்கேக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாலும் கூட்டணி கட்சிகள் மேபி எங்கேயாவது இதாகலான்னு அந்த பகுதியிலெல்லாம் இது தாவேக்கா நெருக்கடி கொடுக்குறதாங்கிற அளவு கூட டாக் வருது. ஓகே, தேமுதிகவோட போட்டி, தேமுதிக நல்ல வெற்றி பெற்ற அணியில் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, 50 விழுக்காடு பலம் கொண்ட அணி, அதனால் ஸ்ட்ரைக்கிங் ரேட் இந்த இடத்துல நல்லா இருக்கும். பிரேமலதா அம்மையார் வெற்றி பெறுவாங்கன்னு எல்லா ஆதாரத்தையும் பிரபாகரன் நம்ம தம்பி சாத்தூர்லேருந்து கொடுக்குறான். அவங்களுக்கு இனிமே ஒன்றும் இல்லை, ஹேர் ஸ்டார் ஹேஸ் ஸ்டார்டட். ஓகே, பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. விசிகாவுக்கும் பெரிய அணியில் தேமுதிகலாம் வந்தது கூடுதல் பலம் தான்.
ஸோ கடந்த 4 ஜெயிச்சிருந்தாங்க, கடந்த தேர்தலில் 4 எம்எல்ஏ வந்திருந்தாங்க. இந்த முறை போலரைசேஷன் வந்துன்னா எல்லாமே அள்ளிட்டு வந்துடும். எல்லாமே போலரைசேஷன் அங்கே வருதுங்கிறதான் சொன்னாங்க. போலரைசேஷன் வந்தால் விஜய்க்கு ஓட்டு ரொம்ப குறையும்னு வேற சொன்னாங்க. போலரைசேஷன் எப்படி? வன்னியர்லாம் ஒரு சைடு, பறையர், பிற ஜாதிகள், தெலுங்கு தாய்மொழி மக்கள்லாம் ஒரு சைடு, அந்த மாதிரி வர்றதுதான் போலரைசேஷன். அதான் அப்படி நடந்திருக்கா? நடக்குங்கிற மாதிரி ரெட்டிகள் உள்ள நம்ம சிஷன் ஒருத்தன் சொல்கிறான். ஓகே. ஸோ அப்படி நடந்துச்சுன்னா அது விசிகாவுக்கு பலம். விசிகாவுக்கு பலம், தேமுதிகவுக்கு பலம், காங்கிரஸுக்கு பலம், திமுகவுக்கு பலம். தாவேக்கா பாங்க 2 பக்கமும் கை வைக்காதா? 2 பக்கமும் கை வச்சாலும் கூட திமுக அணி பலமாக இருக்கிறனால அந்த 2 பக்கத்துலேயும் வந்து ஒரு சந்தேகம் வந்துட்டுன்னா நம்ம ஓட்டு போட்டு தோற்றுருவோமோ, நம்ம ஓட்டு போட்டு அவன் ஜெயித்துருவான்னு சந்தேகம் வந்தால் 2 பக்கமே கைவிடக்கும் வாய்ப்பு உண்டு. ஓகே. ஸோ அப்போ கூட்டணிகளுக்கும் நல்ல சான்சஸ் இருக்குது. காங்கிரஸ் சார் 28. காங்கிரஸ் நிறைய இடத்துல பணம் சரியாக செலவழிக்கல. பெரிய பணக்காரரு இது குயின்ஸ்லாண்டெல்லாம் நடத்தக்கூடிய ஒரு நாள் கூட ஸ்ரீவைகுண்டத்தில் பணம் செலவழிக்கலன்னு திட்டுறாங்க அந்த மக்கள் அங்கே. பட் அதையும் மீறி ஜெயித்துருவாருங்கிற தாக்கம் வருது. தகவலை தான் திமுக மாவட்ட செயலாளர் தலைமை கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் யாருக்கும் பெரிய சிக்கல் இல்லை, பலமான அணி இல்லை, எதிரணி சிதறி இல்லை கிடக்குது. பலமான அணி சார், எந்த சிக்கலும் இல்லை, ஜெயிச்சிருவாங்க. 40%, 50%லாம் கொடுக்குறீங்க. 50 பலத்தில் இருக்காங்க. இவங்களை மீறி சீட்டு ஜெயிக்கணும்னா 40 விழுக்காடாவது ஒருத்தருக்கு வேணும். பிரிஞ்சு இருக்கக்கூடியவங்க எப்படி 40 விழுக்காடுக்கு வந்து விடுவாங்க? எடப்பாடிக்கு சில தொகுதிகளில் சில ஸ்டார் கேண்டிடேட்டு, வேலுமணி இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, மறுக்க வரல. பட் அவங்க வெற்றி பெற்ற தொகுதியிலேயே விசில் ஊதுமே, ஓட்டை சாப்பிடுமே. அதான் இப்படி சொல்கிறீங்க, இப்படியான இது இருக்குது. ஆனால் தேர்தல் அன்னைக்கு தாவேக்காக்கு பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்ம சமூக வலைதளத்தில் பார்த்தோம், எல்லாம் செய்தோம். அது வந்து 100க்கு 40 ஓட்டுன்னு நெருங்கணுமே. 23ங்கிறான், 24ங்கிறான், 27ன்னு காங்கிரஸ் தலைமை சொல்கிறான். 40 நெருங்கினா தானே சீட்டு வரும் ஸ்டாலினுக்கு எதிராக. பார்க்குறவங்கலாம் நாங்கள் தாவேக்காக்கு போட்டோம், இந்த காக்கி பேண்ட்டு வெள்ளை சட்டை இப்படி வந்தாங்க, ரீல்ஸ் போட்டாங்க. சரி, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க புதுசாக ஓட்டு போடுறாங்க, ஆர்வமாக சொல்கிறாங்க. திமுகவுக்கு 100க்கு 40 மேலே போட்டுட்டு இருக்கிறான், சத்தம் மேலே இருக்கான், ஜெயித்துட்டு இருக்கிறான். அவன் சத்தம் மேலாம் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறான். வாங்கினோமா 5000 2000 வாங்கினோமா போட்டோமான்னு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். இவங்க சவுண்டு விடுறாங்க. சவுண்டு விட்டாலும் அவங்க 40 விழுக்காடு வந்தால் தான் சீட் கன்வர்ஷனுக்கு வரும். ஸோ அப்போ சவுண்டு வச்சாலும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் சவுண்டு போட்டு ஒரு 23 விழுக்காடு ஓட்டு வருதுன்னு கருத்து கணிப்புன்னு சொல்கிறான்னா அதுவே ஒரு ஃபோர்ஸ் ஆகிட்டாங்கல்ல, அது நம்ம ஒத்துக்கணும்ல. அது பெரிய விஷயம். அது செல் ஓட்டு, காளான் ஓட்டுன்னு அடிப்போம் நாளைக்கு. அப்பயும் அதுக்கு ஒரு இக்கனா வச்சே பண்ணுறீங்களே. இக்கனா வைக்கணும். நம்ம எல்லாம் பிச்சிரிஸ்ட்டு அப்படி வரும்னு தெரிஞ்ச ஆட்கள் தானே, அதனால இக்கனெல்லாம் வச்சு தான் பண்ணணும். 20-23% பெரிய ஓட்டு. 15 ஈவன் 10% 12% தாண்டிட்டாங்கன்னாவே அது பெரிய +ன்னு சொல்கிறாங்க சார். நான் சொல்கிறது நல்ல ஓட்டு. விஜயகாந்த் வாங்கிய வாக்குகளை தாண்டிட்டாவே அது பெரிய விஷயம். விஜயகாந்த் 2வது வாங்கி அதை கன்சால்டேட் பண்ணார். இவர் 2வது வாங்க வரான்னு பார்க்கணும். ரைட், அப்படி வாங்கினாலே பெரிய விஷயம். ஆனால் அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆட்சி அமைக்கிறதா தானே இருக்கு. அது தப்பு இல்லை, அவங்க ஆட்சி அமைக்கிறதுனா. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகும் செங்கோட்டையன் 200ன்றார். எடப்பாடியும் 20 தான் ஜெயிப்பாங்க, மீதியெல்லாம் நான் ஜெயிக்கணும் அவரும் கிளைம் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் நம்பிக்கை தான். 2 பேரும் கிளைம் பண்ணுறது தான் ஸ்டாலினுக்கு லாபம். ஓகே. இப்போ இந்த தேர்தலில் எல்லா ஃபேக்டரும் ஸ்டாலினுக்கு லாபமாக தான். கண்டிப்பாக ஸ்டாலினுக்கு லாபம் தான். ஆனால் இயல்பா சார், நீங்கள் திமுக ஆதரவாளர்னு இது வரைக்கும் யாரும் பெருசாக விமர்சித்ததில்லை. அதிமுக அல்லது பாஜக ஆதரவாளர்கள்ன்ற விமர்சனம் தான் வரும். ஆனால் நீங்களே ஏன் இப்படியான ஒரு, நான் நம்புறேன்னு சொல்கிறேன். திமுக பற்றி நான் சொல்லி எது தப்பாக போயிருக்கு, ஒன்று தப்பாக போயிருக்கு. ஓகே. கொங்கில் 21 ஸ்வீப் அடிப்பாருன்னு சொன்னேன், அடிக்கலை. ஸோ அது மட்டும், மற்றபடி எல்லாம் திமுக சொல்லி நான் கரெக்டாக தான். ஸோ என்ன ஃபேக்ட் இருக்கோ, என்ன டேட்டா சொல்கிறேன், அவ்வளோதான். ஸ்டாலின் ஒரு பர்சனலி ஹீஸ் ஒரு டீசன்ட் குட் பர்சன். ஸ்டாலினோட இமேஜுக்கான வாக்குகளா? ஸ்டாலின் இமேஜ் பெருசு, என்ன எதிர்ப்பு இல்லை, ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இல்லை. அது ஸ்டாலின் இமேஜுக்கான வாக்கு பெரிய ப்ளஸ். ஓகே, நன்றி சார், உங்களோட எனக்கு நீங்கள் பண்ணுறது நன்றி. ஹைஷரி கே கணேஷ் வழங்கும் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கர வெற்றி நடை போடுகிறது. JNN Institute of Engineering Chennai. Join CSE AINML, Cybersecurity, MBA and more. TNEA Counseling Code 1126. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.